Hello friends, welcome to Chill Tube. Simple and easy mushroom biryani செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு காஞ்ச வாணல்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாவே ஊத்திக்கோங்க. 3 பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஜாதி பத்திரி பூ, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 4 ஏலக்காய், 4 பிரிஞ்சி இலை போடுங்க. நல்லா ஃப்ரை ஆகுற வரைக்கும் விட்டு 2 வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயமா இருந்தா 2, பெரிய வெங்காயமா இருந்தா 1 போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமா வதங்குற வரைக்கும் வெங்காயத்தை வதங்க விடுங்க. பொன்னிறமா வெந்தாதான் பிரியாணி ரொம்ப நேரம் கெட்டு போகாம இருக்கும். இப்ப 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நீங்க கீரியும் போடலாம், அப்படியேவும் போடலாம். இப்ப 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சியும் பூண்டு சரிசமானமா சேர்த்து அரைச்சுக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். சில பேருக்கு இஞ்சி காரம் கம்மியா வேணும்னா கம்மியா போட்டுக்கோங்க. இப்ப 4 தக்காளி நல்லா பெருசாவே அரிஞ்ச 4 தக்காளி. பிரியாணிக்கு ரொம்ப பொடிசா அரியக்கூடாது தக்காளி, நல்லா வதங்கட்டும் தக்காளி. ஆயில்ல ஃப்ரை ஆகும்போது அந்த தக்காளியோட கலர் அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் நிறைய வரும். இப்போ 1 கைப்பிடி புதினா கொத்தமல்லி போட்டுக்கோங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பக்கூடிய பச்சை பட்டாணி 1 கைப்பிடி போட்டுக்கோங்க. தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஒரு பேக்கெட் மஷ்ரூம், நல்லா சுத்தம் பண்ண மஷ்ரூம் 1 பேக்கெட் போட்டுக்கோங்க. நம்ம 1/2 கிலோ பிரியாணி செய்யறதுனால 1 பேக்கெட் போட்டா போதும். இப்ப 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, வீட்லயே அரைச்ச பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோல வரும். வீட்லயே அரைச்ச மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன். நீங்க கடை வெறும் மிளகாய் தூள் கூட போடலாம், ஆனா வீட்டு மிளகாய் தூள் போட்டா நல்லா இருக்கும். இப்ப பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. தயிரும் ஊத்தலாம். புளிப்பு அதிகமா விரும்புறவங்க லெமன் ஊத்திக்கலாம். லெமன் ஊத்தினா சாதம் நல்லா உதிரி உதிரியா வரும். இப்ப தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணின்ற அளவுல ரேஷியோவை எடுத்துக்கோங்க. நான் இப்ப 2 கப் அரிசி எடுத்ததுனால 3 கப் தண்ணி ஊத்துறேன். நல்லா சலசலன்னு கொதிச்சு வரும்போது நம்ம நல்லா ஊற வச்ச அரிசிய போட்டுக்கோங்க. அரிசிய நம்ம தாளிக்கும் போது முன்னாடி ஊற வச்சா போதும், இல்லைன்னா ரொம்ப ஊறிச்சுனாலும் நல்லா இருக்காது. நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டுருங்க. தம் போற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணணும்னா நம்ம தோசை கல் அடியில வச்சுட்டு தம் போட்டுடலாம். தம் போட்டா பிரியாணி நல்லா உதிரி உதிரியா பலபலன்னு வரும். இப்ப பாருங்க, நல்லா உதிரி உதிரியான டேஸ்டியான சிம்பிள் மஷ்ரூம் பிரியாணி செஞ்சுட்டோம்.
நம்ம குழந்தைங்க வீட்டுல எல்லாருக்கும் செஞ்சு பாருங்க. இந்த பிரியாணி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க பேச்சுலர்ஸா இருந்தா கூட ஈஸி அண்ட் சிம்பிளா செய்யலாம். வீட்லயே இருக்க பொருளை வச்சே செய்யற ஒரே ஐட்டம் மஷ்ரூம் பிரியாணி. மஷ்ரூம் மட்டும் நீங்க வாங்கிட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணி போட்டுக்கோங்க. தட்ஸ் ஆல். ஈஸி அண்ட் டேஸ்டி மஷ்ரூம் பிரியாணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.